ரோகிணி டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணலான்னு போகிறப்போ நிறுத்து ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. இதை பார்த்தோன்னே என்ன இவளை இன்ன வரைக்கும் போட மாட்டேன்னு இருந்தால் இப்போ தான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணலான்னு போனால் யார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாருமே இப்படி திரும்பி பார்க்குறாங்க. சடனாக பார்த்தா சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க. சிந்தாமணி பார்த்தோன்னே விஜயாவுக்கு செம கடுப்பாகுது. என்ன விஜயா, நான் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கலையில, அது இந்த மாதிரி நேரத்தில் உன் பையனுக்கும் ரோகிணிக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் எல்லா உறவையும் அடுத்து உள்ளான்னு சொல்லி தான் முடிவு பண்ணேன். அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, பண்ண பிரச்சனையெல்லாம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அப்படி இப்படி விட்டுற முடியும்? ஏன் ஆசையாக ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சுருந்தோம். அந்த பொண்ணு எங்களை எதிர்த்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்கள் மருமக பண்ணி வச்சிருக்கிறா. நான் என்னமோ இந்த வீட்டை மட்டும்தான் அபகரிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் சேர்ந்து என்கிட்ட இருந்து என் பொண்ணையே பிரிச்சுட்டாங்கல்ல, இதுக்கெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா? அப்படியே உங்களை சந்தோஷமாக விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் எங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. என்ன விஜயா தானே, பெரிய இது கிடையாது. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா போலீஸ் கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன கூப்பிட்றது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே இங்கே வருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வளர்ற, இங்கே என்ன நடக்குது, எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வக்கீல் வந்துட்டு, என்னம்மா நீங்கள் அமைதியாகவே இருக்கவே மாட்டீங்களா சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மேடம் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க மேடம். சொல்ல போனால் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பணம் எப்படி வந்துச்சு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனோஜிட்டு ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அவர் ஒரு பிஸ்னஸ் மேனுங்க, அவர் பணத்தை எப்படி வேணால் ரெடி பண்ணுவார், அதையெல்லாம் நம்ம போய் கேட்க முடியுமா? எனக்கு தேவை இவங்ககிட்ட வந்து கிளைண்ட் வந்து கேட்டிருக்கிறது டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுக்குறேன்ட்டாங்க. 5 லட்ச ரூபா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி, உன்னை நான் என்னமோ நினச்சேன், எவ்வளவோ பெரிய யோசனை பண்ணி என்னென்னமோ பண்ணுவேன்னு நினச்சேன், கடைசியில் போய் ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்கன்ட்டி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இருமா நீ சைன் எல்லாம் பண்ணிடாத தயவுசெய்து, அதுக்கு முன்னாடி இந்த மனோஜ் எப்படி இந்த பணத்தை பிரட்டினாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன, இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே தான் தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மனோஜ் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி மனோஜ், உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாமல் இந்த திருட்டுத்தனத்தை இவ்வளோ சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துவுக்கு சந்தேகம் வருது. ஏற்கனவே மீனாகிட்ட முத்து சொல்லிகிட்டு இருந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படி இந்த பணம் வந்துன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதே போல் உங்கள் அண்ணன் வந்து இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணாருன்னு தெரியலையாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மீனா எனக்கும் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வீட்டை கடன்லேருந்து மீட்டுறதுக்கு 48 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி 38 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். கடைக்கு போய் நானும் ரவியும் கேட்டோம். அப்போ கூட வந்துட்டு என்னால் 1 ரூபா கூட என்னால் பெரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு இவ்வளோ பணம் வந்தது எனக்கு அப்போவே சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சான்ல, சரி ஓகே தெரிஞ்சவங்ககிட்ட தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆட்டி வாங்கியிருப்பான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க சிந்தாமணி என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு, என்ன உங்கள்கிட்ட வந்து ஃபினான்ஸில் மறுபடியும் கடன் வாங்கினானா, ஏன்டா டே அமைதியாகவே இருக்கவே மாட்டேடா, மறுபடியும் போய் எங்கடா கடன் வாங்கி வச்சேன், முத்து கேட்டது கூட அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க அண்ணாமலை இருங்க, அவர் சொன்னது கரெக்டு தான், அவர் யார்கிட்டையும் கடனெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, ஒரு நிமிஷம் இருங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் மனோஜ் வந்துட்டு அந்த கனகா கழுத்தில் தாலி கட்டுற வீடியோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே டோட்டல் ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோபமாக வந்துட்டு அடிக்க போகிறாரு. அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு, டேய் ஒரு நிமிஷம் என்னடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது எதுக்கிட்ட இந்த பொண்ணு கழுத்தில் நீ போய் தாலி கட்டியிருக்க, அன்றைக்கி அதனால தான் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட வந்துட்டு ஹஸ்பண்ட்னு சொல்லி கூட வந்தா, நீ உடனே வந்து இல்லை என் ஒய்ஃப் இல்லை, இது வந்து அந்த ஜோசிகரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு என்னை மாற்றி என்கிட்ட நம்ப வச்சு இல்லைடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு, என்ன விஜயா சொல்கிற, ஆமாங்க நான் தான் அந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்கு பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அன்றைக்கி அங்கே வந்திருந்தான்ல, நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, அன்றைக்கி அந்த பொண்ணு வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு, ஏன் அப்படின்னா நாம் 2 பேர் வந்து டெக்கரேஷனுக்காக அன்றைக்கி போனோம்ல மீனா, அது இவன் கல்யாணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் அப்போ நம்ம கேட்ரிங் பண்ணதும் இவர் கல்யாணத்துக்கு தானா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நீ மூச்சு கூட விடலை இல்லையாடா, அவ்வளோ தூரம் நீ இது ஸ்கெட்ச் போட்டு நீ பண்ணியிருக்க சிந்தாமணி சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி இந்த இடத்துல நீ தான் யோசிக்கணும். நீ முதல் ஒய்ஃப் நீ இருக்க, இன்னும் அவருக்கும் வந்து டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் போயிட்டுருக்கிறப்போ இவர் போட்டு இல்லீகலாக போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு நீ கேஸ் போட்டினாவே இவரை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க 10 வருஷத்துக்கு குறைஞ்சது, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். போய் இந்த ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நீ கையில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா காது வச்ச மாதிரி வந்துட்டு இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி ஐடியாவில் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. என்ன விஜயா, அன்னைக்கு நீ ஊரில் இருக்கிறப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு கால் பண்ணி வர சொன்னீல்ல, நான் வந்தேன்ல, எவ்வளோ தூரம் என் மனசு கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வரப்போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ளே போலீஸும் வந்துடுறாங்க. மனோஜங்கிறது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது
சிந்தாமணி சொல்கிறாங்க, அதான் அங்கே நிற்கிறாருல இவர் தான், கண்ணாடி போட்டிருக்காருல இவர் தான் மனோஜ், அவங்க ஒய்ஃப் தான் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள் ரோகிணி, இவங்ககிட்ட தான் இப்போ வருங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க டைவர்ஸ் நோட்டீஸில், டைவர்ஸ் பேப்பரை காமிக்க ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பொண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் போய் ஒரு 2வது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ தான் காசை கொடுத்து செட்டில் பண்ணுறீங்க, கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது, என்ன நடக்குது இங்கே, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயான்ட்டு, ஏங்க சார் இது சிந்தாமணி ஏதோ போய் சொல்லி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா இருக்கும், ஏன் அப்படிங்களா, அப்போ இந்த வீடியோ ஆதாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த கனகாங்கிற பொண்ணுடைய அம்மா தேவி அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டோம், அவங்களும் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, அவங்களும் அப்ரூவெலாம் மாறிட்டாங்க, ஒழுங்காக வர சொல்லுங்கள், வந்த உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னா தண்டனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி போயிடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரோகிணி வந்துட்டு, சார் அவர் மேலே எந்த ஒரு கேஸும் கூப்பிட வேண்டாம், நான் கேஸ் கொடுத்தா தானங்க சார் இதில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட்டுற முடியாதுமா, நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, வந்து பேசிக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சிந்தாமணி இந்த கேஸை ஸ்ட்ராங்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு விடாப்பிடியாக மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயனால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ வந்துட்டு மனோஜை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் விஜயாகிட்ட வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்குமே, சந்தோஷமாக இருக்குமே, இதே மாதிரி தானே என்னையும் அள வச்சு அன்றைக்கி வேடிக்கை பற்றியில்ல, இதே மாதிரி உனக்கும் வலிக்குதில்ல, இதை பார்க்குறக்கு தான் நான் வந்தேன், எனக்கு கடவுள் வந்துட்டு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அதை நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு, உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது வந்து எனக்கு எப்படியே தெரிஞ்சுது, உங்களுக்கு என்ன இந்த விஷயம் உண்மை தானே, போய் ஸ்டேஷனில் போய் பாருங்கள், யார் கல்யாணம் பண்ணிக்காங்க, எந்த பொண்ணு என்ன ஏதுன்னு போய் அங்கே போய் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துக்கிட்ட போய் அண்ணாமலை போடா போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே விஜயா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. விஜயாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன வந்துட்டு கனகாவுடைய அம்மாக்கிட்ட, ஏங்க அவன் தான் ஏதோ வந்து தெரியாமல் பண்ணிட்டான், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டுங்க, அதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர், இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்க, நீங்கள் வரைக்கும் டேரெக்டாக அந்த அம்மாக்கிட்டலாம் போய் எதுவும் பேச வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாது, முதல் ஒய்ஃப் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினியில் போய் விஜயா, அதான் நீ டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டே இல்லை, அதை போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லாமல் அப்படியே கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் கண்ணில் கையில் அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்ச வாக்கிலே, கடவுள் இருக்கிறாங்க ஆண்டி, நான் மனோஜ் மேலே வச்சுருந்த அன்பு உண்மைங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எக்காரணத்தை கொண்டு மனோஜ் எங்கிட்டேருந்து இனிமேல் யாருனாலே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மனோஜ் உள்ள ஸ்டேஷன் இதுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே லாக்கப்பில் வச்சுருக்காங்க. அங்கே போய் விஜய் வந்துட்டு, மனோஜ் எதுக்கிட்ட இந்த மாதிரி வேலைத்தனத்தை பண்ண, எல்லாம் கைகுடி வர நேரத்தில் நீயும் உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டியாடா, ஒரு 5 லட்ச ரூபாய்க்காக இப்படி பண்ணிட்டியாடா, ஏண்டா எப்படியாவது வந்து நான் கழுத்தில் போட்டுக்கிற நகையாவது நீ விற்று கொடுமான்னு கேட்டுங்கன்னா கூட கொடுத்துருப்பேனடா, அதெல்லாம் விட்டு போட்டு இப்படி பண்ணிட்டியாடா, நீயே உன்னை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், இங்கே பாருமா நீ அங்கே போய் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த பக்கம் வந்து நில்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை இந்த பக்கம் தள்ளி நிற்க சொல்கிறாங்க. என்னம்மா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹினிகிட்ட. அப்போ ரோஹினிகிட்ட போய் சிந்தாமணி சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்ல சந்தர்ப்பம் தேடி வந்திருக்கு, நீ வாட்டுக்கு ஏதோ வாழ்க்கை அப்படி விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா அவங்க 5 லட்ச ரூபாய் கொடுத்து டைவர்ஸ் கொடுத்துட்டு அவங்க டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு லைஃப்பை அமைச்சிட்டு போயிட்டே இருப்பான், பார்த்துக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹினிகிட்ட போய் சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லைங்கண்டி இந்த சந்தர்ப்பத்தை விடுறதுக்கு நான் என்ன அவ்வளோ தூரம் முட்டாளா கிடையாது, இல்லை என் பையன் சந்தோஷமாக இருக்கணும், என் பையன் வந்துட்டு பொய் தலாட்டெல்லாம் தெரியாமல் வாழணும்னு தான் நினச்சேன், ஆனால் இது லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இல்லை சார் இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேங்க சார், இந்த கேஸ் நான் கொடுக்குறேங்க சார், நான் இருக்கப்போ எப்படி ஒரு 2வது கல்யாணம் பண்ணலாம், நான் டைவர்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, அடி பாவி இப்போ வரைக்கும் கையில் பேனா வச்சுக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நின்று இருந்தே இப்போ டைவர்ஸ் கொடுக்க முடியாதுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்கண்டி நான் கேட்டது 5 லட்ச ரூபா பணம் தான், அதை கொடுக்குறதுக்காக இவர் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுவார்னா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் என்ன டைவர்ஸே கொடுக்கலையே, இன்னும் 2 மனசாக தான் இருந்துட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இனிமேல் நான் டைவர்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.